நாம பொதுவா பார்க்குற படங்கள்ல வந்து படத்துக்குள்ள கருத்து இருக்கும். கருத்துக்குள்ள தான் படமே இருக்கு. அப்படி ஒரு படத்த தான் இப்ப ரிவ்யூ பண்ண போறேன். வணக்கம். நான் ஆனந்த். இப்போ ரீசென்ட்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் யார் போட்ட கோடு. சரி ஓகே. எப்பவுமே பெரிய படங்களா பார்க்குறவன், புதுசு புதுசா சினிமாக்கு வரவங்க, ஒரு டெபியூட் ஹீரோ, டெபியூட் டைரக்டர் படங்கள்லாம் பார்த்து, அந்த படத்துல நல்லா இருக்க விஷயங்கள ஷேர் பண்ணோம்னா, மக்கள் அவங்களுக்கு ஆதரவு குடுப்பாங்க. நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்ட குடுக்கலாம்னு நெனச்சேன். ஏன்டா நெனச்ச அப்படின்னு சொல்லி நம்மள சப்பு சப்புன்னு அடிச்சுட்டாய்ங்க. ஏன் அப்படின்னா, ஓகே ஒரு படத்துல கருத்து இருக்கலாம். தப்பு கிடையாது. கருத்து மட்டுமா? கிட்டத்தட்ட படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு இருக்கு படம். அப்ராக்ஸிமேட்டா. இதுல 1 மணி நேரம் 55 நிமிஷத்துக்கு போட்டு கருத்து மட்டும் தான். கருத்தெல்லாம் தேவையான கருத்து தான். அது நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. அது எல்லாமே எப்படி சொல்ல ஒரு ஒரு கட்டத்துல கையெடுத்து கும்பிட்டு, "இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன்டா. திருந்திர்றேன்டா. என்ன விடுங்கடா. இனிமே தப்பே பண்ணாம" கையெடுத்து கும்பிட்டேன் நான்லாம் ஒரு கட்டத்துல. "ஆப்பரேட்டர் சார், படத்த ஆஃப் பண்ணுங்க சார். திருந்திட்டேன்" அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டேன் நானு. அந்த மாரி படம் எடுத்து வச்சிருக்காய்ங்க. படத்தோட கதைன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, கண்டுபிடிக்க முடியல கதைய. இதுல கதை எங்கடா இருக்கு? நீங்க போட்ட அட்வைஸ் மட்டும் தானடா இருக்கு. கதை எங்கடா இருக்குங்கிற மாரி இருக்கு. ஹீரோ வந்து எஸ்.ஆர். பிரபாகரன் பேரு. அவரு வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கிறாரு. படத்தோட ஓப்பனிங் 5 நிமிஷத்திலேயே 50 கருத்து. கருத்து ஊசி போட்டு, போட்டு, போட்டு படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ கொன்னுட்டாய்ங்க. இதுதான் உண்ம. அ ஒ அவரு வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கிறாரு. அவர்ட்ட வந்து மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு வந்து ரொம்ப நல்ல கருத்துக்கள, ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணுமோ, அந்த கருத்த அந்த அந்த மாரி வந்து நல்ல 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 கருத்துக்கள சொல்றாரு. பிறப்பால ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஜாதி, மத வேறுபாடு பார்க்கக்கூடாது. எல்லாருமே ஒண்ணுதான். யாரு எந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். அ இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும். நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். அப்படின்னு சொல்லி மது ஒழிப்பு, புகையிலை, மது, கஞ்சா அந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம தொடவே கூடாதுன்னு சொல்லி சின்ன சின்ன ரொம்ப நல்ல விஷயங்கள விதைக்கிறாரு. அந்த பசங்க மோட்டிவேட் ஆயி அவிங்க பேசுற டயலாக்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு கட்டத்துல, "டேய் ரொம்ப ஓவரா போறீங்கடா" அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு 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 ஹீரோ, இல்ல ஒரு மாஸ் ஹீரோ அந்த மாரி ஆள் பேச வேண்டிய டயலாக்க, இந்த 6வது, 7வது, 8வது அத விட சிறுசா கூட இருப்பாய்ங்க. ஆள் பாக்க குட்டி குஞ்சு மாரி தான் இருக்காய்ங்க இவங்க எல்லாருமே. டவுசர போட்டுக்கிட்டு, டவுசர் சட்டைய போட்டுக்கிட்டு, 4வது, 5வது படிக்கிற மாரி தான் இருக்காய்ங்க. இவிங்க பேசுற டயலாக்லாம் பாத்தீங்க அப்படின்னா, "டேய் நம்ம ஊர்ல என்னடா இவ்வளவு கற்பழிப்பு நடக்குது." அவிங்க அந்த 6வது, 7வதுலயே கற்பழிப்புலாம் ஒரு பையனுக்கு தெரியுமா? அப்படிங்கிற மாரி யோசிக்க தோணுது எனக்கு. இல்ல இப்ப இருக்க பையன்கலாம் அவ்வளவு அட்வான்ஸா இருக்கான். அப்ப அவங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்கள் தெரியுது அப்படியா? இல்ல அப்படியான்னு தான் இருக்கு. அவிங்க 4, 5 பேர் பேசுறாய்ங்க. நம்ம ஊர்ல நெறைய கற்பழிப்பு நடக்குதுடா. அதெல்லாம் ரொம்ப தடுக்கணும்டா அப்படிங்கிறாய்ங்க. நீங்க என்னடா தடுப்பீங்க? உங்களுக்கு நீங்க என்னடா தடுப்பீங்க? அப்படிங்கிற மாரி இருக்கு. அவி அவிங்க பேசுறது அந்த மாரி இருக்கு. ஏய் கருத்து சொல்ல நெனச்சியே, அது யார் மூலியமா சொல்ல நெனச்சியாடா? கருத்து யோசிக்கிற நீ நீ சொல்ல வர கருத்து நல்லதுதான். சின்ன பசங்களுக்கு ஏத்த மாரி டயலாக் அதுல சின்ன பசங்கள ஒரு சின்ன பையன் ஹீரோ மாரி காட்டுறாய்ங்க ஒருத்தன. அவன் தான் ஹீரோ மாரி நெறைய வசனங்கள்லாம் பேசுறான். அவனுக்கு நெறைய டயலாக் டெலிவரி ஒழுங்கா இல்ல. அவன்ட்ட பெரிய பெரிய டயலாக்க குடுத்து அவன் ஏனோ தானோன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கான் அத. அந்த டயலாக் ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸான டயலாக்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்த அவன் ஏனோ தானோன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கான். இஷ்டத்துக்கு அடிக்கிறான். அப்படி இருக்கு. அது மாரி படத்துல ஒரு சில இடங்கள்ல நான் டேய்! அப்படிங்கிற மாரி யோசிச்சேன். அது என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து ஸ்கூல் டீச்சர்ல அவரு அட்டெண்டன்ஸ் எடுக்குறாரு. பொதுவா அட்டெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, அல்பாபெட் ஆர்டர் படி இருக்கும்ல. நேம் வாசிப்பாங்க. 7 ஆரம்பிக்கு 7 ஆரம்பிக்கிறாங்க. ஆனந்த், அஜித்ன்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, கடைசி சாகிர் அந்த மாரி பேர்ல முடியும். இசட்ல முடியும்ல ஆல்பாபெட்ல. அப்படி ஆரம்பிக்கிறப்ப அவர் எய்மோட ஆரம்பிக்கிறாரு. புதுசா இருந்துச்சு. அ வருங்கால காவல்துறை அதிகாரி ஆனந்த், வருங்கால மருத்துவர் டாக்டர் அஜித், வருங்கால பொறியியலாளர் ஆகாஷ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேர வந்து ஒரு இதா வாசிக்கிறாப்புல. ரைட்டா? அது வாசிக்கிறப்ப அந்த சின்ன பையன் ஒருத்தன் ஹீரோன்னு சொன்னோம்ல, அவன் பேர் எப்படி வாசிக்கிறாரு? வருங்கால முதல்வர் உதயா அப்படிங்கிறாரு. இது வந்து ரொம்ப தற்செயலா நடந்தது. அப்படிதானே? நீ வருங்கால முதல்வர் உதயாங்கிற, அந்த சின்ன பையன் எந்திரிச்சு எஸ்.ஆர். அப்படிங்கிறான். அந்த சின்ன பையன் படத்துல நெறைய புரட்சி வசனங்கள் பேசுறான். என்ன அதாவது நீ வந்து தப்பிக்கவே முடியாது. ஒரு நட்புறவு ரெடி பண்ணி நட்பா பில்ட் பண்றீங்களோ? அப்படிங்கிற மாரி இருக்கு. அது மாரி படத்துல நெறைய அங்கங்க பேசுற வசனங்கள்லாம் நெறைய இருக்கு. ஆனா எதுக்கு இவங்க போட்டாங்கன்னு தெரியல. நெறைய இடங்கள்ல போட்டாங்க. அதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சது நமக்கு. ஒரு 2 சின்ன பசங்க வந்து ஸ்கூல்ல டிஃபன் மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஒரு பையன் வீட்ல வந்து ஏதோ ஒரு கறி கொண்டு வந்திருக்காங்க.
ஏதோ ஒரு மீட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பையன் வந்து, "டேய் சாப்பிடுறியாடா? இந்த கறிடா" அப்படிங்கிறான். அவன், "இல்லடா நான் அந்த கறி சாப்பிட மாட்டேன்னு எங்க அம்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கடா" அப்படிங்கிறான். "இல்லடா சாப்பிட்டு பார்றா" அப்படின்னோனே அவன் சாப்பிட்டு பார்த்துட்டான். சுத்தி இருக்க பையன்லாம் கலாய்க்கிறாங்க அவன. "டேய் இவன் அந்த கறிய சாப்பிட்டான்டா, பாருங்கடா" அப்படின்னு கலாய்க்கிறாங்க. சார் உடனே பார்த்துட்டு, "இங்க வாடா." இது எப்படி இருக்குன்னா, எப்படி சொல்ல? கருத்தெல்லாம் ஓகே. நடிக்க தெரியாதவனும், படம் எடுக்க தெரியாதவனும் எடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கு படமே. உடனே அவர் சார் கூப்பிட்டு, "இங்க வாங்க." கூப்பிட்டு, "என்னடா டிஃபன் பாக்ஸ்ல?" "சார் இந்த கறிடா." அப்படின்னா, "இந்த கறி சார்ன்னு" பீப் போட்டுறாங்க. "சார் பீப் கறி சார்" அப்படிங்கிறான். சாப்பிட்டு பார்த்துட்டு, "டேய் ஒருத்தன் இந்த கறி சாப்பிடுறான்னு சொல்லி அவன ஏழ்மையா அவன வந்து தரக்குறைவா பேசக்கூடாதுடா. உனக்கு வேணும்னா நீ சாப்பிடு. சாப்பிடலாம் விட்டுரு. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம அது பண்ணக்கூடாதுடா தம்பி" அப்படின்னு அட்வைஸ் போடுறாரு. ஓ! வாத்தியாரே விடுங்க அப்படிங்கிற மாரி எனக்கு தோண வைக்கிறாய்ங்க. சரி என்னடா படத்துல பெருசா கருத்து இல்ல, இது காமெடியே இல்ல. நான் வந்து இவங்க சின்ன பையன் பேசுறத பார்க்கிறப்பயே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நீங்க என்னத்த அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. படத்துல படத்துல எல்லாமே வீக்கா தான் இருந்துச்சு. மியூசிக் ஸ்கோரு, அ ஸ்கிரீன் பிளே. என்ன நெனச்சுட்டாய்ங்க, நம்மட்ட வந்து 4, 5 கருத்து இருக்கு. அ நம்ம மெசேஜ் இருக்கு. மெசேஜா வச்சு ஒரு படம் எடுத்தோம்னா படம் ஓடிரும்னு நெனச்சுட்டாய்ங்க போல. தெர்ல. ரொம்ப இவ்வளவு இவ்வளவு இதாவா யோசிப்பீங்க, மட்டமாவா யோசிப்பீங்கங்கிற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. ஓகேவா? அது மாரி என்னடா படத்துல காமெடியே இல்ல. ஒரு என்கேஜாவே இல்ல. ஏதோ போய்க்கிட்டு இருக்கு. அவிங்க பாட்டுக்கு மெசேஜ் போட்டுட்டு இருக்காய்ங்க. நானும் பார்க்கணுமேன்னு சொல்லி இப்ப இப்படி பார்க்கிறேன், இப்படி பார்க்கிறேன். அப்புறம் ஃபோன் எடுத்து காதுல கேட்டுக்கிட்டு ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த ஒரு கட்டத்துக்கு வந்துட்டேன். அப்படி இருக்கிறப்ப காமெடியே இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன். ஹீரோயின பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எப்படி இந்த சத்யராஜ் ஒரு படத்துல லேடி கெட்டப் போட்டிருப்பார்ல. அந்த படம் பேர் கூட சரியா வரல. போஸ்டர் நான் ஷேர் பண்றேன். அந்த மாரி கெட்டப்ல அவங்க இருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லன்னு சொல்லல. என்னடா காமெடி இல்லன்னோனே, அவங்க வந்ததுக்கு அப்புறம் காமெடி பிச்சு உதறுது. தியேட்டர்லலாம் சிரிப்பு கடல் தான். அலைக்கடல் மாரி சிரிப்பு கடல் தான். என்னடா அவங்க அந்த அளவுக்கு காமெடி பண்ணாங்களா? அப்படின்னா, காமெடி பண்ணல. அவங்களோட ஆக்டிங் அந்த அளவுக்கு காமெடியா இருந்துச்சு. ஹீரோவும், ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணுவாங்க பாருங்க. என்னடா என்னடா என்ன எலவுடா இது அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுவும் ஒரு பாட்டு இருக்கு. ஹீரோ இவ்வளவு முற்போக்கா பேசுறார்ல, ஒரு பாட்டுல ஹீரோ, ஹீரோயினும் ரொம்ப எப்படி சொல்ல, இந்த பழைய அந்த கால பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு இந்த இந்த மாரி ஒரு ஒரு ரொமான்டிக் சாங் வருவாங்கன்னா, ஹீரோயின் ஆடுவாங்கல்ல. அந்த மாரி ஆட வச்சிருக்காங்க. யார்ரா கொரியோகிராஃபர்? இவ்வளவு மட்டமாவாடா கொரியோ பண்ணுவீங்க? அதாவது இந்த 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 விஷயங்கள் இந்த படத்துல சில விஷயங்கள் பார்க்கிறப்ப, எப்படி படம் எடுக்கக் கூடாது அப்படிங்கிறத கத்துக்கலாம் உண்மையாவே. அந்த மாரி தான் இருந்துச்சு இந்த படம். இவ்வளவு மட்டமாவாடா ஆடுவீங்க? அப்படிங்கிற மாரி இருக்கு. எனக்கெல்லாம் என்னடா அப்படின்னு சிரிப்பு தான் வந்துச்சு. அது எந்த இடத்துலயுமே இல்ல. அது மாரி ஐட்டம் சாங்ன்னு ஒண்ணு வச்சாய்ங்க. அது அதாவது ஐட்டம் சாங்கே நல்லா இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் தான்டா. ஒரு ஐட்டம் சாங் நல்லா இல்லாம நான் ஃபீல் பண்ணது இந்த படத்த தான்டா. என்னடா படம் எடுக்குறீங்க? புரியல. ஒரு என்ன யார் புரொடியூசர்ன்னு தெரியல. அதுவும் அதுவும் யோசிக்க வேண்டியிருக்கு. யார் இந்த படத்தோட புரொடியூசர் அப்படின்னு. இப்படி ஒரு கதைய சொல்லி, இப்படி ஒரு அவுட்ட பார்த்துட்டு, இந்த படம் தியேட்டர்ல கொண்டு வரணும். இந்த படம் தியேட்டர்ல ஓடும்னு நம்பியிருக்காரு பாரு அவரு. சூப்பர் ஸ்டார். பயங்கரமான உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ். சத்தியமா சொல்றேன். சினிமால நெறைய நல்லா படம் எடுக்கக்கூடிய பல இயக்குனர் வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட வாய்ப்ப குடுங்க. தயவுசெய்து உங்களோட ஆதரவ குடுங்க. அவங்க பெரிய இயக்குனர் வருவாங்க. அது மாரி யாராவது சினிமால வந்து நம்ம சாதிக்க முடியுமா? முடியாதா? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. சரி நம்ம ஊர பார்த்து போயிரலாம். நமக்கெல்லாம் சினிமா செட் ஆகாது. நம்மளும் நெறைய பேர்ட்ட கத சொல்ட்டோம். படமே ஓகே ஆக மாட்டேங்குதுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தயவுசெய்து இந்த படத்தோட புரொடியூசர் யாருன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. கண்டிப்பா உங்க படம் வந்து மெட்டீரியலைஸ் ஆயி, படம் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேவா? இந்த படத்த திரும்ப நீங்க பார்ப்பீங்களான்னு கேட்டா, நான் சத்தியமா பார்க்க மாட்டேன். ஆள விடுங்கடா சாமி அப்படிங்கிற மாரி தான். இப்ப இந்த படத்த நீங்க பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு கருத்து இருக்கிற மாரி படம் வேணும் ப்ரோ அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, தாராளமா அந்த படத்த நீங்க பாருங்க. படம் யூடியூப்ல பழைய அந்த இதுலயே வருது. நானும் பாருங்க குழம்பி போயிருக்கேன். படம் நியர் பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கு. ரீசென்ட்டா தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. டிசம்பர் 12. ஓகேவா? படத்த பாருங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தோடு படத்த கூட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.